அது என்னப்பா, எந்த ப்ரோமோ எடுத்தாலும் ஒரு 2-3 நாளா முத்துக்குமரன் தான் இருக்காரு. அது என்ன அந்த கால்குலேஷன் புரியலையே. முத்து வர்சஸ் ரயான், முத்து வர்சஸ் மஞ்சரி, முத்து வர்சஸ் ஜாக்லின், முத்து வர்சஸ் அருண், ரயான் வர்சஸ் முத்து. இந்த டிக்கெட் டு ஃபினாலே ஆரம்பமானதுல இருந்து ஏகப்பட்ட இடத்துல இவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட லைவ்ல வந்து அவங்க ஒரே விஷயத்த பேசி 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 திருப்பி அதவே சண்டை போட்டுருக்கிறது பார்க்க முடியுது. ஓகேவா? இப்போ ரயானுக்கும் முத்துக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த ஃபைட்டு, அதுக்கான காரணம் என்ன? இவங்கெல்லாம் ஆண்கள் அணியெல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை விளையாண்டாங்க. 5 பேர் சேர்ந்து வந்து ஒரு விஷயத்தை விளையாண்டாங்க அப்படின்னு ரயான் திருப்பி பதிவு பண்றாரு. 5 பேர் சேர்ந்து விளையாண்டாங்க. தனியா விளையாடுற தைரியம் வேணும், தனியா விளையாடுற தைரியம் வேணும். 5 பேர் சேர்ந்து விளையாடுறோம், ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து தனியா விளையாடுறோம் அப்படின்றது அவங்களுடைய முடிவு. அது ஓகே, நீங்க சொல்றது நம்ம ஏத்துக்கலாம். முத்துக்குமரன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சில தவறுகள் இருக்கு அப்படின்றதை நம்ம ஒத்துக்கலாம். என்னன்னா, இவர் தோத்துட்டார் அப்படின்றதை ஏத்துக்க முடியாம இவர் பேசுறாரு அப்படின்றது இல்ல. என்ன பொறுத்தளவுக்கு நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த கேமே எப்படி வேணாலும் ஸ்ட்ராட்டஜி போடலாம் அப்படிங்கிறது தான். முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து பெண்கள் அணியை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 5 பேர் சேர்ந்து இவங்க விளையாண்டாங்க, எங்களை இது பண்ணிட்டாங்க வச்சிட்டாங்க. ஸ்ட்ராட்டஜி வந்து சௌந்தர்யா, ஜாக்லின், ரயான், அருண் இவங்கெல்லாம் போட்டா ஸ்ட்ராட்டஜி. மற்றவங்க அந்த கேம்ல போட்டா ஸ்ட்ராட்டஜி இல்லை. அது வந்து குரூப்பிசம். என்ன விதத்துல நியாயம் அது? அதான் புரியல நமக்கு. இதவே திருப்பி ரயான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் வந்து முத்துக்குமரனுக்கு எதிராக வந்து பயங்கரமான கருத்துக்கள் பதிவாக ஆரம்பிச்சிருக்கோம். இப்படி பதிவாகும் அப்படின்றத நான் வந்து முன்னாடியே சொன்னேன். எவ்ரி சீசன் இதுதான் பதிவாகும். ஸோ முத்துக்குமரன் ஃபேன்ஸ் நீங்க பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. எப்படி பதிவாகும்னா, இவனை ஜெயிக்க முடியாதா அப்படின்ற தாட் வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் இப்போ எவிக்ட் ஆகி வெளியே போறவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? முத்துக்குமரன் ஜெயிக்கணும்னு சப்போர்ட் பண்ணுவாங்களா? வாய்ப்பு இல்லையே. முத்துக்குமரனுக்கு எதிராக கேம் விளையாண்டி மூக்க உடைச்சு வெளியே போயிருக்க ஆட்கள் எல்லாருமே யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? அவங்களோட பிஆர்ஸ் எல்லாம் என்னன்னு கமெண்ட் போடுவாங்க. இப்ப முத்துக்குமரனுக்கு எதிராக வந்து 1 vs 9ல தீபக் கூட விட்டுருங்க. இப்ப மஞ்சரி உள்ள ஆட் ஆயிருக்காங்க. 1 vs 8 பேரோட பிஆருடைய கமெண்ட்ஸ் அதில் இருக்குதானே செய்யும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. முத்துக்குமரன் அவன் அதை ஏற்றுக்க முடியல, அப்படி பண்ண முடியல, இப்படி பண்ண முடியல. போங்கய்யா, போய் வேலையை பார்ப்பீங்களா? மக்களுடைய மனசில் முத்துக்குமரன் அவருக்கு விளையாடக்கூடிய விளையாட்டு, அதில் தவறுகள் சுத்தமாக இல்லை அப்படின்ற ஒரு தாட் வரவே வராது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தவறுகள் செய்தாலும் இயல்பான ஒரு மனிதனாக ஒரு தவறு ஒரு நடந்துச்சு அப்படின்னா அதை சரி செய்யக்கூடிய அந்த ஒரு எஃபர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு முயற்சி, அதை போடக்கூடிய ஒரு நபரா அவர் எப்பயுமே இருக்கார் அப்படின்றது உண்மை. முத்துக்குமரன் பிஆர் பார்த்துக்கோங்க மக்களே, முத்துக்குமரன் பிஆர் பார்த்துக்கோங்க மக்களேன்னு சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கதறதை பார்க்க முடியுது. நான் அதை சொல்லி பல மாசம் ஆகுது. ஆமா, நான் முத்துக்குமரன் பிஆர் தான் சொல்லி பல மாசம் ஆகுது. நீங்க இன்னைக்கு வந்து நியாய தர்மத்தை பத்தி பேசுறீங்க இல்லையா, நான் இந்த என்டையர் கேம்ல அவன் என்ன நியாயமா விளையாண்டுருக்கன்றதை பார்ப்பேன். புரியுதா? நீங்க இன்னைக்கு ஒரு கேம்ல வந்து இது நியாயம், அது தப்பு, அதெல்லாம் பேசுவீங்க. ரயான்லாம் நியாயமா கேம் விளையாண்டுருக்காரு. அதுக்கு முன்னாடி ஜாக்லின்லாம் நியாயமா கேம் விளையாண்டுருக்காங்களா? இப்போ 3வது ப்ரோமோல பேசுறாங்களே, ஹோல் மூட்டி விட்டுட்டு மஞ்சரி என்ன வந்திருக்கு 3வது ப்ரோமோ? இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பேச்சுவார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா, நீ ரயான் அங்க சொன்னதான் இங்க சொல்ற. நேத்து முத்துக்கு அவுட் வா வந்து பக்கத்துல உக்காரு, எவ்வளவு வேணுமோ மஞ்சரிக்கு. முத்துவோட ஓட்டுகள் மஞ்சரிக்கு போய்கிட்டு இருந்தது போகாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் எல்லாமே செல்ஃபிஷ். மஞ்சரி செல்ஃபிஷா இல்லைன்னா தான் ஆச்சரியப்படணும். கரெக்ட் தானே? ஸோ இங்க என்ன நடக்க போகுது, அடுத்த கட்டத்துக்கு என்ன நடக்க போகுது, முத்துக்குமரனை பேஸ் பண்ணி மட்டும்தான் ப்ரோமோ இருக்கு நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா டிஆர்பி ரேஸ் பண்ணணும்னா முத்துக்குமரனை நெகட்டிவ் ஆக்கணும். அப்படின்னா தான் அடுத்த ஆட்களை மேல கொண்டு வர முடியும். போன வாரம் நாமினேஷன்ல இல்லை, இந்த வாரம் நாமினேஷன் இல்லை. அதுதான் சொல்றேன் நான். நாமினேஷன்ல இல்லாம வச்சு நெகட்டிவ் ஆக்கணும் அப்படின்னா, நெகட்டிவா இது பண்ணணும் அப்படின்னா அப்படி ப்ரொஜெக்ட் பண்றது. ஸோ இதுல வந்து ஒன்றும் மாற போறது இல்லை. எல்லா வருஷம் நம்ம பார்த்துருக்கோம். தலைகீழ 2 தண்ணி குடிச்சாலும் மக்கள் சப்போர்ட் எப்பயுமே முத்துக்குமரன் இருக்கும் அப்படின்றத நான் பதிவு பண்றேன். ஒரே ஒரு டவுட் இருக்கு, எல்லா சீசன்ல இருந்தும் மாறுபட்டு இந்த சீசன் ஒருவேளை மக்கள் சப்போர்ட் இல்லாத ஆளுக்கு முட்டை பப்ஸ் வாங்கிட்டு ஒரு 1000 முட்டை பப்ஸ் ஆர்டர்ப்பா அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருவாங்களோ